राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद गोप महाराज की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான நந்த கோகுலம், நந்த பவனம், கர்காச்சாரியார், இந்த விஷயங்கள்லாம் அழகா அனுபவிச்சோம். கர்காச்சாரியார் யார் அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். யதுகுலத்தினுடைய குல குரு, அவர் தான் கிருஷ்ணனுக்கு பெயர் வைத்தவர். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மீதி விஷயம் அப்புறமா அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா. ஸோ அந்த கர்காச்சாரியர் தான் நமக்கு கிருஷ்ண நாமத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தேன். கான்ற சப்தம் கமலாநாதன், ரூன்ற சப்தம் ராமன், ஷான்ற சப்தம் ஷட்குணபதியான விஷ்ணு, நான்ற சப்தம் நரசிம்மன், ஆன்ற சப்தம் அக்னிபுக், அதுக்கப்புறமா அஹன்ற சப்தம் விசர்க்கம் நரநாராயண ரூபம். இதுதான் கிருஷ்ண நாம ரகசியம் அப்படின்னு பத்ரிநாதன் சொல்ல கர்காச்சாரியார் கேட்டார் அப்படின்னு நாரத மகரிஷி ஜோரா சொல்றார். அத்தனை விசேஷம் இந்த கிருஷ்ண வைபவம். இன்னைக்கு அந்த கிருஷ்ணனுக்கு பெயர் வச்ச இடம் இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோ எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன், அது தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஷேர் பண்றேன். கட்டாயம் பாருங்க. கிருஷ்ணனுக்கு பெயர் வைத்த இடம் இது. நந்தகோபன் திருமாளிகையிலேயே ரொம்ப அழகான இடம் இது. ஒரு சின்ன மேடு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சோட்டா கோலோக கண்டம். அதில் 17வது அத்தியாயம் கிருஷ்ணன் வளர்ந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. பட் இந்த கர்க சந்தியில் கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள் இன்னும் ஜாலியாக இருக்கு. பார்ப்போமா? ஸ்ரீ நாரத உவாச்ச அதபாலௌ கிருஷ்ணராமௌ கௌரஷ்யாமௌ மனோஹரௌ லீலயா சக்ரதுரளம் சுந்தரம் நந்தமந்திரம் ரிங்கமாணௌ ச ஜானுப்யாம் பாணிப்யாம் சஹ மைத்தில व्रजताल्पेन कालेन ब्रुवन्तौ मधुरं व्रजे यशोदया चरोहिण्या लालितौ पोषितौ शिशु कदा विनिर्गतावं कात्पचिदङ्कम् समास्थितौ मञ्जीरकिङ्किणीरावं कुर्वन्तौ तावितस्ततः त्रिलोकीं मोहयन्तौ द्वौ मायाभालकविग्रहौ क्रीडन्तमादाय शिशुं यशोदा अजिरे लुठं थम् व्रजपालकैश्च तद्दूलिलेपावृतद्रिमराङ्गं चक्रेहलं प्रोक्षणमादरेण. அழகா சொல்றார். நந்தகோகுலத்தில் இந்த கிருஷ்ணனும் பலராமனும் நல்ல கௌரஷாம ரூபம், வெள்ளையும் கருப்பமாக இருக்கக்கூடிய ரூபங்களில் நந்தபவனத்தை இன்னும் ஜோராக்கிட்டேன். நிஜமாவே அது குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப ஜோராக வந்துடும். அதனுடைய சிரிப்பும் நடை உடை பாவனை வசீகரம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஜோராக வந்துடும். அழகாக கொஞ்ச நாளில் இப்படி தவழறா நீஞ்சரா எல்லாம் பண்ணுறா.
அதுக்குள்ள கொஞ்ச நாள் அப்படி மழை எல்லாம் வந்து ஊ அப்படின்னு சப்தம் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுத்துகள். இங்கேயும் அங்கேயும் ஆடுறது ஓடுறது எல்லாம் பண்ணுறதுகள் குழந்தைகள். யசோதா ரோஹிணி இன்னும் நிஜமா ரெண்டும் மட்டும் தான் சொல்லணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு பரபிரம்மத்தை. ரெண்டும் சௌக்கியமாக ஏகாந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கா. திருப்பதி பெருமாள், ரங்கநாதன், வரதராஜன் இவர்கள்லாம் ரூபம் எடுத்துன்ற குழந்தையா வந்தா ஏகாந்தமாக அனுபவிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கா. சமயத்தில் அம்மா மடியில் உட்காந்துருக்கோம். ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பா. அதுங்களுக்கு போர்டுச்சுன்னா ரெண்டும் மடியை விட்டு இறங்கி இப்படி போகும், எங்கேயாவது சுற்றும். திருப்பி கொஞ்ச நேரத்தில் அம்மாவோட மடியில் வந்து உட்காருவா. ரெண்டு பேரும் ராம் ஷாம் அப்படின்னு தான் பேர். ரெண்டு பேருக்கும் ஏ ராமா ஏ ஷாமா அப்படின்னு சொல்கிறா. கை காலெல்லாம் சலங்கையில் சால் சலங்கை, இடுப்பு மேகலை இதெல்லாம் கட்டிண்டு ஜல் 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 சத்தம் போட்டுண்டு அழகாக முத்தத்தில் ஓடி ஆடி விளையாடி உடம்பெல்லாம் மண் அப்பிண்டு. இன்றைக்கி கிராமத்தில் இந்த குழந்தைகள் இப்படி இருக்கும். நான் பிரஜபூமியிலே நிறைய பார்த்துருக்காது. ஒன்றும் ஜட்டி போட்டுக்காது, அப்புறமா ட்ரெஸ்ஸு போட்டுக்காது. ஆனால் இடுப்பில் அழகாக ஒரு வெள்ளி அருணாக்குடியை கட்டி விட்டுருப்பா. மூக்கு ஒழுகும், எத்தியானம் சாப்பிட்டுன்னு இருக்கும். உடம்பெல்லாம் புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பர். ரொம்ப அழகாக பெரியார் சொல்கிறார், இந்த பயிரை குளிப்பாட்டுறதுக்கு மஞ்சனமாட நீவாராய் அப்படின்னு. புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பர். எல்லாருக்கும் உனக்கு புழுதி அலைஞ்ச பொன்மேனி பார்க்க ரொம்ப பிடிக்கும்டா, ஆனாலும் கண்டார் பழிப்பர். ஆனால் ஈயா ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனால் அது ஒரு அழகு. இந்த குழந்தைகள் மண்ணில் உருண்டு பிறண்டு விளையாடி அப்படி அழகா, அது ரொம்ப அழகாக யசோதை எடுத்து தன் மடியில் உட்கார வச்சுண்டு உடம்புல இருக்க மண்ணெல்லாம் தொடச்சி விடுறா. திரும்பி எங்கேயாவது கை முழங்காலில் தவழ்ந்தபடி வேற எங்கேயாவது போய் விளையாடும். திரும்பி அம்மா கிட்ட வரும். இப்படியே விளையாடி இருக்கா ஜோரா. ரொம்ப அழகாக சொல்ல, புனராவ்ரஜன் சன்னு பபௌரஜே கேசரி பாலலீலஹ தம் சர்வதோ ஹைமண சித்ரயுக்தம் பீதாம்பரம் கஞ்சுகமாததானம் ஸ்புரத் பிரபம் ரத்னமயம் ச மௌலிம் திருஷ்ட்வா சுதம் பிராப முதே முதம் யசோதா. யசோதை இந்த கிச்சா பயலுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காளாம். நல்ல பீதாம்பரம் மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு விட்டுருக்கா. அதுக்கப்புறம் தலையில் மக்குடம் வச்சுருக்கா, மயில் பீலி வச்சுருப்பா. அப்புறம் சந்தோஷமாக அலங்காரம் பண்ணுறா. பாலம் முகுந்தம் அதிசுந்தர பாலகேலிம் திருஷ்ட்வா பரம் முதமவாபுரதீவ கோப்யஹ ஸ்ரீநந்தராஜவ்ரஜமேத்ய கிருஹம் விஹாய சர்வாஸ்து விஸ்மிருதகிருஹாः சுகவிக்ரஹாஸ்தாः ஸ்ரீநந்தராஜகிருஹக்ருத்ரிம் சிம்ஹரூபம் திருஷ்ட்வா व्रजन् प्रतिरवन् नृप भीरुवद्यः नीत्वा च तं निजसुतं गृहमाव्रजन्तीं गोप्यो व्रजे सघृणया ह्यबदन् यशोदा. இந்த குழந்தையோட பாலமுகுந்த லீலைகளை பார்த்து கோபிகை சந்தோஷமாயிடுவா. வீட்டு வேலைகள்லாம் விட்டு விட்டு எல்லாரும் இந்த பயலை உட்காந்து பார்த்து குழந்தைகளோட இருந்த நேரம் போகிறது தெரியாது இல்லை. அது எவ்வளோ நேரம் இன்னெல்லாம் பண்ணும், அது எத்தனை வாட்டி பண்ணாலும் எல்லாருக்கும் குஷி, ஒரு குதூகலம். இந்த குழந்தை அப்படின்னா நம்மளோட சொன்ன குழந்தையா இருந்துள்ளான். வெறும் சிரிப்பு ஆனந்தம் இதுதான். நம்மளை கிண்டல் பண்ணால் கூட சிரிச்சுட்டு போகும், நம்மளை பரிகாசம் பண்ணால் கூட ஈ அப்படின்னு.
அது குழந்தைகளுடைய அழகான ஸ்வபாவம். இப்போ கிருஷ்ணன் பாலமுகுந்தன், பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த சிரிக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம். அதாவது நல்லா ஜோராக சிரிக்கும் குழந்தைகள். இந்த சப்தமே அழகு. அழகா கோபியர்கள்லாம் யசோதை கிட்ட வந்து சொல்கிறாராம். சமயத்தில் நந்தகோபுர வீட்டு வாசலில் ஒரு சிங்கம் இருக்கும், பொம்மை சிங்கம். அது மாதிரி பயந்த மாதிரியே வருவான். தூக்கி கொண்டு அம்மா மடியில் வச்சுப்பா. இப்போ கோபிகள்லாம் வந்து சொல்வா, கிரீடார்த்தம் சபலம் ஹேன மா பஹி காரயாங்கணாத் பாலகேலிம் துக்தமுகம் காகபக்ஷதரம் சுபே ஊர்த்வதந்தத்வயம் ஜாதம் பூர்வம் மாதுலதோஷதம் அஸ்யாபி மாதுலோ நாஸ்தி தேசு தஸ்ய யசோமதி தஸ்மாத்தானம் து கர்த்தவ்யம் விஜ்ஞானனம் நாசஹேதவே கோவிப்ரசுரசாதூனாம் சந்தசாம் பூஜனம் ததா. கோபிகள்லாம் சொல்லுவாங்க, யசோதே உன் பிள்ளைக்கு விளையாடுறதுல அவ்வளவு ஆசை. ஆனால் விளையாட்டும் மனசெல்லாம் அப்படி கொள்ளை அடிக்கிறது. உள்ளம் கவர் கள்வன் சித்தச்சோரன். சித்தச்சோரன்ற வார்த்தைக்கான சரியான தமிழ் பதம் தான் உள்ளம் கவர் கள்வன். இந்த குழந்தைக்கு யாரும் கண்ணு படாமல் இருக்கணும்டி. அப்பா அநியாயம் பண்ணுறான். இந்த உன் பிள்ளை நீ வீட்டு வாசலெல்லாம் சும்மாலாம் விட்டுட்டு எங்கேயா வேறு வேலை போயிடாது, புரியுறதோ? ரொம்ப சதகார பையன், தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கான். இவனுக்கு பாரு யசோதா, அவனுக்கு வாயில் மேல் பக்கத்தில் முதல்ல 2 பல்லு வந்திருக்கு. சாதாரணமாக கீழே வரும் இல்லையா, அவனுக்கு மேல் பக்கத்தில் 2 பல்லு வந்திருக்குடி. இது மாமாவுக்கு ஆகாது. ஆனால் உனக்கு தான் சகோதரன்லாம் யாரும் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணும், நிறைய தானம் பண்ணு. பசு, பிராமணர், தேவர்கள், சாதுக்கள், மகான்கள் இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ண தானம் கொடு. புரியறதோ? அவளுக்கு தெரியல. இது மாமனுக்கு பிரச்சனைன்னா கம்சனுக்குன்னு இவாளுக்கு தெரியல. ஆனால் அவள் மாமனுக்கு பிரச்சனை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து. யார் மாமன் தான் அவளுக்கு தெரியல. வாசனான ஸ்ரீ நாரதர் சொல்றார், ததா யசோதாரோஹிண்யௌ சுத கல்யாண ஹேதவே வஸ்திர ரத்ன நவான்னானாம் தானம் நித்யம் சக்ரதுஹு அத व्रजे ராமகிருஷ்ணௌ பாலசிம்ஹாவலோகனௌ பத்யாம் சலந்தௌ கோஷேஷு வர்தமானௌ பபூவத் ஸ்ரீதாம சுபலாத்யைச்ச வயஸ்யைர்வ்ரஜபாலகைः யமுனாசிகதே சுப்ரே லுடந்தௌ சகுதூஹலோ காளிந்தி உபவனே ஷாமைஸ்தமாலைः சகணைர்விருத்தே கதம்ப குஞ்ச சோபாಢ்யே சேரது ராமகேசவௌ அனயன் கோபகோபீநாமானந்தம் பாலலீலயா வயஸ்யை சோரயாமாச நவநீதம் கிருதம் ஹரிஹி ஏகதா ஹுபநந்தஸ்ய பத்னி நாம்னா பிரபாவதி ஸ்ரீநந்தமந்திர பிராப்தா யசோதாம் பிராஹ கோபிகா. அதுக்கப்புறமா இந்த கோபிகள் சொன்னான்னு சொல்லிட்டு யசோதையும் ரோஹிணியும் நிறைய தானங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த கொஞ்ச நாள் ஆச்சு, சிங்கக்குட்டி போல இருக்கக்கூடிய ராமனும் ஷாமனும்
இப்படி மாட்டுக்குட்டிலுக்கெல்லாம் போகிறாளாம். ஸ்ரீதாமா, சுபலன் போன்ற ரஜபாலர்களோட யமுனையினுடைய வெண்மையான மணல் கரையில் குதூகலத்தோட புரண்டபடி ராமனும் ஷாமனும் நல்ல நீல தமால மரங்கள் சூழ்ந்ததும் கதம்ப மரங்கள்னால அழகுமான காளிந்தி கரையில் இருந்த தோட்டத்தில் சஞ்சரித்தார்களாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ரமன் ரேத்தி இருக்கு இல்லையா, அந்த பக்கம்தான். ஸோ ஸ்ரீஹரி அப்படி தன் பாலலீலையால் கோபியர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுத்துண்டு விளையாடிட்டு கூடவே வெண்ணையும் நெய்யும் திருட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாள் உபநந்தனுடைய மனைவி பிரபாவதின்னு அந்த அம்மாவுக்கு பேர். நந்தகோபருடைய திருமாளிகைக்கு நந்த மந்திரம் அப்படின்றது தான் திரும்ப திரும்ப நம்ம கர்காச்சாரிய சொல்ல ஸ்ரீ நந்த மந்திர பிராப்தா யசோதாம் பிராஹ கோபிகா பிரபாவதி உவாச்ச நவநீதம் கிருதம் துக்தம் ததிதக்ரம் யசோமதி அவயோர்பேதரஹிதம் त्वत् प्रसादाच मे अभवत् नाहं वदामि चाणेन स्थेयं कुत्रापि शिक्षितं शिक्षां करोषि न सुते नवनीतमुषिस्वतः यदा मया कृता शिक्षा तदा दृष्टत्वा तवाङ्गजः गालिप्रदानं दत्त्वायं द्रवति प्राङ्गणान् मम व्रजाधीशस्य पुत्रोऽयं भूत्वा तेयं समाचरेत् न मया कथितं किञ्चित् यशोदे तव गौरवात्. யசோதா, நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் வெண்ணெய் பால் தயிர் இதில் யாருக்கும் உன் வீடு என்னோடதுன்னு பேதமே கிடையாது. குழந்தை, உன்னுடைய அனுகிரகத்தினால எல்லாம் என் வீட்டில் நிறைஞ்சிருக்கு. அவன் மகன் எங்கேயோ திருட கற்றுன்னு இருக்கான்னு நான் சொல்லலை, நானா நல்லா திருடுறான் பையன். நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லணும் யசோதை, புரியுறதா? நீ தான் சொல்லணும். நான் ஒரு நாள் சொன்னேன், திமிர் பிடிச்சவன் என்னை திட்டிட்டு ஓடிட்டாண்டி. யசோதா, இந்த நந்தகோகுலத்தினுடைய ராஜா வீட்டு பிள்ளையா இருந்துக்கிண்டு பயத்திடுறது உச்சிதம் இல்லை. பிரஜாதீசஸ்ய புத்திரோயம் பூத்வா தேயம் சமாசரேத். அது நல்லா இல்லை. ஆனால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படாதுன்னு நான் ஒன்றும் சொல்கிறதில்லை யசோதா. நான் மனசு கேட்கல, சொல்லிட்டேன், பார்த்துக்கோமா அப்படின்ற. அப்போ நாரத உவாச்ச ஸ்ருத்வா பிரபாவதி வாக்கியம் யசோதா நந்தகேஹினி பாலம் நிர்பத்ஸ்ய தாமாக சாம்னா பிரேம பராயணா. அப்போ நந்தராணி ஆசையோட பக்கத்தில் பிரபாவதி கிட்ட சொன்ன யசோதா உவாச்ச கவாம் கோட்டிர் கிருஹே மே அஸ்தி கோர சைராத்ரிதா அச்சலா न जाने दधिमुं भालो नाति सोय कदाचन अनेन मुषितं गव्यं तत्समं त्वं गृहाण मे ते शिशौ मे शिशौ भेदो नास्ति किंचित् प्रभावति नवनीत मुखं चैनमत्र त्वं ज्ञानहिष्यति तदा शिक्षां करिष्यामि பர்சனம் பந்தனம் ததா. யசோதாந்தா, சகோதரி, என் வீட்டில் கோடிக்கணக்கான பசு இருக்கு. இந்த வீட்டு தர எவ்வளோதாலும் நீ பார்க்கலாம், தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய்யின்னு அப்படியே வீடு முழுக்க இறஞ்சி கிடக்கு. தரையெல்லாம் உனக்கு தெரியும். இவன் ஏன் உன் வீட்டில் தயிரை திருடுறான்னு எனக்கு புரியலடி யசோதால பிரபாவதி. இங்கே நம்ம ஆற்றுல ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்டேங்கிறான் நீ வீட்டில். நிறைய அம்மாக்கள் சொல்வா, குருஜி ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. நான் கேட்பேன், 10 இடங்களில் போய் சாப்பிட்றானா? அங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றான், அப்போ நீ ஒழுங்காக சமை அப்படின்னு. ஸோ
இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சுபாவம் பிரபாவம் கண்ணன் இடத்துல இருந்தான் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ராமன் இப்படிலாம் பண்ணல. ஏன் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியலடி பொண்ணேன், நீ ஒன்று பண்ணு, இவன் இதெல்லாம் என்னெல்லாம் எடுக்கிறானோ எவ்வளோலாம் எடுக்கிறானோ நீ வந்து என்கிட்ட எடுத்துட்டு போன, யோசிக்கவே வேண்டாம். தேசிஷௌ மேஷிஷௌ பேதோ நாஸ்தி கிஞ்சித் பிரபாவதி. ஓம் பிள்ளை ஏன் பிள்ளை அப்படிலாம் வித்தியாசம்லாம் இல்லை. நவநீதம் முகம் சைனம் அத்திரத்வம் ஹி ஆனயிஷ்யசி. இவன் எப்ப வெண்ணையை திருடுறானோ, வாயில வெண்ணெய் இருக்கும் பொழுதோ பிடிச்சிட்டு உடனே எங்களை கொண்டு நிச்சயமா ததா சிக்ஷாம் கரிஷ்யாமி, அப்படி வெளுத்துடுறவன நன்னா திட்டுவேன், கட்டி போடுவேன், பந்தனம் ததா அப்படின்னு. உடனே பிரபாவதியும் சந்தோஷமா தன் வீட்டுக்கு போயிட்டான். இது சும்மா இருக்குமோ, இது சொல்லிட்டு வேற போயிட்டாலும் முடிஞ்சது கதை. இவ போயாச்சு, இந்த பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பிரபாவதி வீட்டுக்கு போயாச்சு. செவத்தோட செவத்தா ஒட்டிட்டு அப்படி நடந்தாச்சு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு, அழகா பார்த்தாச்சு. ஆனா என்ன ஆச்சு, அது மேல கட்டி வச்சிருக்கா உரியில, கைக்கு எட்டல. உடனே இந்த பையன் என்ன பண்ணா, சிக்ஷஸ்தம் கோரசம் திருஷ்ட்வா அஸ்தாகிராஹ்யம் ஹரிஸ்வயம் உலூகலே பீடகேச்ச கோபான் ஸ்தாப்யாருரோஹதம் ததபி பிராசுனாலப்யம் கோரசம் சிக்ஷ சம்ஸ்திதம் ஸ்ரீதாம்னா சுபலேனாபி தண்டேனாபி ததாடச பக்னபாண்டா சர்வகவ்யம் வஹத்பூமௌ மனோஹரம் ஜகாச சபலோ முகைர்பாலகைः சஹமாதவஹ பக்னபாண்டஸ்வனம் ஸ்ருத்வா ப்ராப்தா கோபி பிரபாவதி பாலயிதேஷு பாலேஷு ஜக்ராஹ ஸ்ரீகரம் ஹரேः नीत्वा मृषाश्रुतं वीरुं च गच्छन्ति नन्दमन्दिरम् अग्रे नन्दं सितं दृष्ट्वा मुखे वस्त्रं चकारः हरिर्विचितयन् नित्यं मातादण्डं प्रदास्यति तधार तद्बालरूपं सज्जन्दगतिरीश्वरः सा यशोदां समेत्याशु प्राह गोपीरुषान्विता बाण्डं भग्रिकृतं सर्वं उषितं दद्यनेन वै. அதுக்குள்ள இது கஷ்டப்பட்டு ஆசனம் போட்டு 1000 பசங்களை நிற்க வச்சு அவா மேலே ஏறி அப்படியும் உரியில் இருக்கிறது எட்டலை. உடனே பார்த்தான், ஸ்ரீதாமன் சுபலனோட சேர்ந்து ஒரு கம்பை எடுத்து கொடுக்க பானையை உடைச்சான். தயிர் பானையை உடஞ்சி பூமியெல்லாம் கொட்டிடுத்து. ஆச்சா, உரியடி உற்சவம் முதலில் நடந்தது பிரபாவதி வீட்டில். கர்க சம்ஹிதை படி உரி அடி நடந்தது இந்த பாக்யவதி பிரபாவதி வீட்டில், உபநந்தன் வீட்டில் தான் நடக்கிறது. இன்னி வரைக்கும் உரியடியோ கோவிந்தா உரியடியோ கோபாலா அப்படின்னு வரகூரில் அவ்வளோ அழகாக கொண்டாடின்னு இருக்கார். எல்லா ஊர்லேயும் உரியடி உற்சவம் ரொம்ப விசேஷமாக உண்டு. இதுக்கு ஆதி எங்கடான்னா நந்தகோகுலத்தில் நந்தகோபர் திருமாளிகையில் ஜோரா நடந்தது. நந்தகோபர் திருமாளிகை பக்கத்தில் தான் பிரபாவதி வீட்டு. இதெல்லாம் தானே கோகுலம். ஆச்சா உடச்சாச்சா. இதில் என்னன்னா, இந்த தயிர் பாலு மோர் வெண்ணைய பலராமனும் கூட உட்காந்து சாப்பிடுறார். இப்பெல்லாம் மட்டும் நல்லவர் கிருஷ்ணனோட சேர்ந்து சௌக்கியமா ஜோரா ஜம்முன்னு சாப்பிட்டான்.
இந்த பானை உடஞ்ச சப்தம் கேட்டுதோ இல்லையோ, பிரபாவதி வந்தா மற்றவெல்லாம் ஓடி போயிட்டா. கிருஷ்ணன் பயந்தது மாதிரி பொய் எழுதானா, பிரபாவதி என்னை கையோட பிடிச்சுண்டு நந்த பவனத்துக்கு அழிச்சுட்டு வரா. தூரத்தில் பார்க்கிற நந்தகோபர் நிற்கிறார். ஓ, இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முக்காடு எடுத்து முகத்தை மறைச்சுட்டாரு. வடநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பெரியவர்களை பார்க்கும் பொழுது, கோவிலை பார்க்கும் பொழுது, மற்ற ஆண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது முகத்தை மூடிக்கொள்வார்கள். இந்த அவளுடைய வழக்கம், மரியாதை போல முகத்தை யாருக்கும் காட்ட மாட்டான். அப்ப நந்தராய் நிற்கிறார். நந்தராய் அப்படின்னு தான் கொண்டாடுவார். அடடா நந்தராய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிண்டா. அப்ப உடனே முகத்தை மூடிண்டா, ஐஷன்ட்டு வரா. நேர வீட்டுக்கு வந்தா. கிருஷ்ணன் பயந்துட்டே இருக்கான, அம்மா கிட்ட மாட்டினா முடிஞ்சது அப்படின்னு. யசோதை கிட்ட வந்தது பாரு, என் பிள்ளை உன் பிள்ளை தயிர் பாத்திரத்தெல்லாம் உடைச்சிருக்கான், எல்லாத்தையும் தின்னுட்டான் அப்படின்னு ஒன்று யசோதை சிரிச்சாள். அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். எல்லாம் சொல்லி முடிச்சு யசோதை சொன்னா, யசோதா தத்சுதம் வீக்ஷ்ய ஹன்சதி பிராக கோபிகா வஸ்திராம் தம் சாத முகாத் கோபி தூரிகிருத்ய வதாம் ஹசக அபவாதோ யதா தேயோ நிர்வாசம் குருமே புராத் யுஷ்மத் புத்திர கிருதம் சௌரியம் அஸ்மத் புத்திர கிருதம் பவேது. ஏண்டி முதல்ல உன் மூஞ்சில் இருக்க முக்காடு எடு, யார் இருக்கான்னு பாரு. புரியுறதா? இந்த மாதிரி பொய் குற்றம் எல்லாம் சொல்லி என் மேல என் பிள்ளை மேல அபவாதம் சொன்னியோ, இந்த நந்த கோபுரத்துக்கு வெளில போயிடு. என்ன நினைச்சுட்டு இருக்கா நீ? யுஷ்மத் புத்திர கிருதம் சௌரியம் அஸ்மத் புத்திர கிருதம் பவேது. ஓம் பிள்ளை பண்ண திருட்டு எப்படி என் பிள்ளை மேல ஏற்றுவாய் அப்படின்னு மிரட்டுறாளாம். இப்படி பார்த்தா இவ பைய பிடிச்சு ஐஷன் வரும்போது கிச்சா பைய என்ன எடுத்து இப்ப அவ பிள்ளையா மாறிடுத்து பைய. எப்படி இருக்கும் அவளுக்கு? உடனே அவளுக்கு கோபம். எங்கடா வந்தா நீ? சி, கோபம் வந்துடுது. ஜனலஜ்ஜாச மாயுகா தூரி கிருத்திய முகாம்பரம் சாபி பிராக நிஜம் பாலம் வீக்ஷ்ய விஸ்மித மானசா நிஷ்பதஸ்துவம் கிருத பிராப்தோ விரஜசாரோ அஸ்திமே கரே. ஏடா இந்த விரஜத் பூமிக்கு எல்லாமா இருக்கக்கூடிய அவன் தானே கையில, நீ கிடான் துறைச்சாய். வதந்தி தம் சதம் நீத்வா நிர்கதா நந்த மந்திராதுப்பா அப்படின்னு வெளில வந்தான். அதுக்குள்ள யசோதா, ரோஹிணி, நந்தகோபர், பலராமன், கோபர், கோபிகைகள் எல்லாரும் சிரிக்கிறா. சுச்சு சுச்சோ அநியாயம் நடக்கிறது. யசோதா, ரோஹிணி, நந்தோ, ராமோ, கோபாஷ்ட கோபிகாக ஜகசுகதயன் தஸ்தே திருஷ்டோ அந்நியாயோ விரஜே மகா. ஆமாமா, ரொம்ப அநியாயம் நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் சீக்கிரம். அவளுக்கு வெக்கமா போயிடுது பிரபாவதிக்கு. அவளுக்கு ஒரு மரியாதை உண்டு, உபநந்தனுடைய மனைவின்னு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி கோபமா குழந்தை இழுத்துன்னு வேகமா போயின்னு இருக்கா. கொஞ்ச தூரம் அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள பகவான் சுபஹி வீரியதாம் பூத்வா ஸ்ரீநந்தநந்தனஹ பிரஹசன் கோபிகாம் பிராக திருஷ்டாம் கச்சஞ்சலேக்ஷணஹ. போற வழியில பகவான் தானா திரும்பி அவளை மாட்டான். என்ன ஆச்சுன்னா, இவ பிடிச்சிட்டு வரும்பொழுது கிருஷ்ணன் யசோதாத்துக்கு வரும்பொழுது அவ வீட்டு பிள்ளை கிருஷ்ணனா இருந்தா நந்தகோபர், யாரா நீ, எதுக்குடா அடி, எதுக்கடி என் பிள்ளை எடுத்துட்டு வரா, கிருஷ்ணனாடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பார். அவ்வளவு வக்கம் வந்திருக்கும் அவளுக்கு, பாவம். திரும்பி அவள் வீட்டில் அவளுக்கு ஒன்றும் புரியல, எங்கே போனேன், இந்த பிள்ளை எங்கே வந்து தொலைச்சான் அப்படின்னு கோபமாக பார்த்தா பகவான் சிரிச்சுட்டே சொல்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ண உவாச்ச கர்க சம்ஹிதையில். ஸ்ரீ பகவான் உவாச்ச புனர்மாம் யதி கிருஹ்ணாசி கதாச்சித்வம் ஹி கோபிகே தே பர்த்துரூபஸ்து ததா பவிஷ்யாமி ந சம்சயக.
கொழுப்பிடித்தவன், சாதாரண கொழுப்பு கிடையாது. ஏ கோபி, டக்குன்னு பார்க்குறா, யாரா ஏ கோபின்னு பார்த்தா இது நிற்கிறது. ஏ கோபி, மறுபடி எப்பயாவது என்ன நீ பிடிச்சியோ, நடா பண்ணுவாய் அப்படி ஒரு முறைச்சாலாம் பார்வையிலே. அவன் சிரிச்சானா, இப்போ உன் புள்ள ரூபத்தை எடுத்தேன், அப்ப அடுத்த வாட்டி பிடிச்சியோ, அம்மா கிட்ட கொண்டு போறேன்னு நினைச்சியோ, ஜாகிரத. என்னடா பண்ணுவாய், உன் புருஷ ரூபத்தை எடுத்துப்பேன். அது எவ்வளவு அவமானம். உபநந்தன் மாறிடுவேன், ஊரே கை கொட்டி சிரிக்கும். புனர்மாம் யதி கிருஹ்ணாசி கதாச்சித் त्वं हि गोपिके ते भर्तुरूपस्तु तथा भविष्यामि न संशयः. जाग्रत. புரியுறதோ? இதை பார்த்தது நந்தகோகுலம். இதெல்லாம் நடந்தது நந்தகோபுர திருமாளிகையில். ஸ்ரீ நாரத உவாச்ச ஸ்ருத்வா சா விஸ்மிதா கோபி கதா கேஹேத மைதில ததா சர்வகிருஹே கோப்யோ ந கிருஹ்ணந்தி ஹரிம் ஹ்ரியா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் எல்லாம் சொன்னா, அடி இந்த மாதிரிலாம் ஆயிடுத்துடி அப்பா அப்படின்னு சொல்ல. இன்னொரு கோபிகள் பார்த்தா, ஐயப்பா இது வெண்ணையை திருட்டோம், தயிர் பானையோட கிட்ட எத்தையோ பண்ணிட்டு போட்டோம், இவனை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்து நம்ம குடும்பமா நம்ம கப்பலே இடப்படாதுன்னு எல்லாரும் இவனை ஒன்றும் சொல்றதை விட்டுட்டாளாம். இப்படி அந்த கோபியினுடைய பிள்ளை ரூபத்தை எடுத்துண்டு அவளுடைய குற்றத்தையே குழப்பி விட்ட ஒரு பய பிரபாவதி, உபநந்தனுடைய மனைவி. என்ன அநியாயம். உபநந்தனா ஒரு தம்பி மாதிரி சித்தியை போட்டு இந்த பாடுபடுத்திருக்கு இந்த பய. சூப்பர்ல. இதெல்லாம் நடந்தது நந்த கோகுலத்தில். நிச்சயமா போனோம். இந்த வீதிகளில் நின்று உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும். நடத்தி கொடுக்கட்டும் பகவான், சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंद गोकुल की जय, जय बोलो नंद महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो प्रभावती गोपी की जय, जय 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 जय. राधे कृष्ण.